சகப்பொருட்கள் இதில் நீங்கள் பங்கு பெறாமல் தட்டி கழிப்பீர்களே. ஆனால் தேவன் வேறு இடத்துல கொண்டவர்களுக்கு வேற யார் மூலமாக அதை செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. மெக்கானிக் ஷெட்டு ஒரு ரெகுலராக மெக்கானிக் போகிற வச்சுக்கோங்களேன். அந்த மெக்கானிக் போயிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த மெக்கானிக் ஷெட்டில் நீங்கள் மெக்கானிக் ஷெட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வேற மெக்கானிக் இருக்காதா? இருக்கும். மளிகைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருள் அங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்காதா? இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னை பயன்படுத்தவும் தெரியும், மற்றவர்களை பயன்படுத்தவும் தெரியும். இந்த வேலையை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி சொன்னால் இந்த வேலையை நான் செய்ய நான் காண்பிப்பதே. ஆனால் இந்த வேலையை வேறொருவரை கொண்டு கூட செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. நேராக செய்தி கூட நான் போட்டு விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆவியானவர்கள் மத்தியில் இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்திலே பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு முறை அவர் செய்கிற காரியத்தை மற்ற இடத்தில் அவர் செய்து கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை அவர் நன்மை செய்வாரே, ஆனால் அடுத்த முறையை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? வேறே நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை அற்புதம் செய்யும் போது வேறு இடத்துல வேறு அர்த்தம் செய்வார், அதே செய்ய மாட்டார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செங்கடலை அவர் கடக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மோசையை கொண்டு கர்த்தர் செஞ்சாலே செங்கடலை கோலினாலே பிடித்தார். அல்லேலூயா. செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டின போது செங்கடல் நேராக பிடிந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோர்தானுக்கு வரும்போது அவர் யோர்தானுக்கு வரும்பொழுது கோலை நீட்ட சொல்லவில்லை, ஆசாரியருடைய பாதங்கள் பருமடியாய் செய்ய சொன்னார். அப்படி செய்யும்போது 2 குவியலாக தண்ணீர் பிரிந்து நின்றது. அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது எரிகோ கோட்டையை சுத்தமாக சொல்லுகிறார். எந்தவித என்ன கிடையாது, கெடவால கிடையாது, மண்வெட்டிகள் கிடையாது, என்ன கோடாரிகள் கிடையாது, என்ன துதியினால இழுத்து போட்டார்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் முறை எத்தனை முறை சுத்தினாங்க? முதல் முறை எத்தனை முறை சுற்றினார்கள்? முதல் முறை எத்தனை முறை சுற்றினார்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஞானம் நம்மளுக்கெல்லாம் பெருகி ஊற்றுது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம், பைபிள் படிக்கிற ஞானம் அப்படியே பொங்கி கீழே வழித்து ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் முறை 7 முறை சுற்றினார்கள். அடுத்த முறை என்ன சொன்னாங்க? 6 முறை சொன்னாங்க. அப்படியா? முதல் சொன்னாங்க. முதல் முறை எத்தனை சொன்னாங்க? சரி, மொத்தம் எத்தனை சொன்னாங்க? 7 நாள் சொன்னாங்க. முதல் முறை எத்தனை முறை சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் டே எத்தனை முறை சொன்னாங்க?